வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கவுன்சிலிங் 2024-2025 செஷன். அதை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சாய்ஸ் லாக்ட் இன் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங், பட் மை ரேங்க் இன் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வாஸ் அரவுண்ட் ஜென்ரல் ரேங்க் 120. இஸ் தேர் எனி சான்சஸ் ஃபார் கெட்டிங் கவர்மெண்ட் சீட்ஸ்? ஸோ நீங்கள் இது வந்து உங்களுடைய மெரிட், அதாவது உங்களுடைய மார்க் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பார்த்தா நீங்களே ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் மார்க் பார்த்துக்கோங்க. அதில் எவ்வளோ கோட்டாஸ், ஐ மீன் எவ்வளோ சீட்ஸு அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத அந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு முன்னாடி உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து எந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க, லாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறுபடும். எனிவே, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். கவுன்சிலிங் போயிட்டு ப்ரைவேட் காலேஜில் போனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஸ்டைஃபண்டுங்கிறது வேறு, ஸ்காலர்ஷிப்ங்கிறது வேறு. அதை வந்து நம்ம கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸ்டைஃபண்ட் வந்து நமக்கு கொடுக்குறது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணி செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜில் மெரிட் பேசிஸில் போனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி ரேங்க் 22 செகண்ட் ஃபேஸில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அப்புறம் வந்து மெரிட், உங்களுடைய மார்க் எவ்வளவோ அதை பொறுத்து தான் இப்போ சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் சீட்ஸ் அமையும். அதர்வைஸ் வெரி லெஸ் சான்சஸ் தான். எனிவே, உங்களுடைய முயற்சி, ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக சான்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அதர்வைஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஃபஸ்ட் ரவுண்ட் 1 ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதற்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அடுத்து நாளைக்கு வந்து இந்த அலாட்டட் சீட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ப்ரொவிஷ்னலி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு இன் ரவுண்டு 1 ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு அடுத்து லேட்டரல் என்ட்ரி பிஃபார்முக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். அதற்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளையோட அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. ஏற்கனவே 9th கொடுத்துருந்தாங்க 10 days, இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 20 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ டைம் முடிகிறதுக்கு இன்னும் 24 hours தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.